நண்பர்களே, இங்கே பாருங்கள், நான் பிஸ்கட் லோடு ஏற்றிக்கிட்டு திருச்சியிலேருந்து மாலூருக்கு வந்தேன். மாலூருக்கு வந்ததில் கணக்கை பாருங்கள். டீசலு 91 ரூபா இங்கே பெங்களூரில் லிட்ரு, 71 லிட்ரு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 361 கிலோமீட்ரு லோடு இறக்குற வரைக்கும். மறுபடியும் இப்போ நான் லோடு ஏற்ற வந்ததுக்கு ஒரு 49 கிலோமீட்ரு, மொத்தம் ரெண்டையும் கூட்டினோம்னா 410 கிலோமீட்ரு. இந்த 410 கிலோமீட்டருக்கும் 71 லிட்டர் டீசல். மைலேஜ் 5.7 தான் எனக்கு வருது. இந்த ஹீல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான் வருது. டன்னு 6.5 டன்னு பக்கமாக வந்துடுது அந்த பிஸ்கட் லோடு. பாருங்கள், கணக்கு எழுதுனதில் பாருங்கள், வாடகை 9,000 தான். இதில் பாருங்கள், டீசல் மட்டுமே 6,461 ரூபா, டோலு 710 ரூபா, இது ஏற்றுறதுக்கு 50, இறக்குறதுக்கு 50, டிரைவர் பேட்டா 1,350, 8,621 ரூபா செலவு, 9,000 ரூபா வாடகை. 9,000 ரூபாயில் போச்சுன்னா 400 ரூபா கூட மிச்சம் இல்லை, 380 ரூபாய் தான் மிச்சம். ஆனால் ஓட்டுறாங்க. இந்த 380 ரூபாய்க்கும் இதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கதா, லோடு கூட்டது 13ஆம் தேதி. எத்தனை மணிக்கு விட்ருக்கேன் அவன் பாருங்கள், 14ஆம் தேதி தான் நான் வண்டியை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி தேதி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 15. இன்றைக்கி தேதி 15 பார்த்துக்குங்க. 13, 14, 15 மொத்தமாக இதுக்கு 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாளைக்கும் எவ்வளோ மீதியாக இருக்குது வண்டிக்கு? 380 ரூபா தான் மீதியாக இருக்குது. ஆனால் இதையும் நிறையா பேர் எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. திருச்சி, மதுரை இந்த சைடெலாம் வந்தால் இதுதான் நிலமை. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், இந்த சைடு சேலம், இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா ஈரோடு வரைக்குமே இதுதான் நிலமை. மெட்ராஸோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது. லோடிங் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு மெட்ராஸ் தான் கரெக்டு. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப அநியாயம் இல்லைங்களா? இது இந்த என்ன ஒரு 380 ரூபா ஒரு இதுக்கு மீதி 45,000 வண்டிக்கு டியூ கட்டுறோம். ஒரு நாளைக்கு 1,500 ரூபா வேணும், 3 நாளைக்கு 4,500 ரூபா வேணும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ மீதி? 380 ரூபா மீதி. எப்படி? நீங்களே பார்த்து கவனமாக ஓட்டுங்க. நன்றி நண்பர்களே.